எல்லாரும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மெடிசன் பெனிஃபிட், அதாவது மருத்துவ பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொய்யான்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. கொய்யா பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, புரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், ஜிங்க், காப்பர் போன்ற தாது உப்புகள் இருக்குது. கொய்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் குணப்படுத்தும், மலச்சிக்கல் குணப்படுத்தும், குடல் புண்ணை குணப்படுத்தும், அல்சருக்கு நல்லது, பயிற்சிக்கு நல்லது, இரும்புச்சத்து, கண் பார்வை நல்லது, இதயத்துக்கு நல்லது, ரத்த நல்லது, பிளட் சர்க்குலேஷன் நல்லது, ஹார்ட்டில் இருக்கிற பல்மனரி வெயின்ஸ், இன்ஃபீரியர் வெனக்காவா, சுப்பீரியர் வெனக்காவா போன்ற இதய பிரச்சனைக்கு மிகப்பெரிய மருந்து கொய்யா. வந்து இப்போ 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் கொய்யா கிடைக்கும். ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள் 60 ரூபா. ஆனால் ஆப்பிள் எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் 4 ஆப்பிள் சமம். கொய்யா பல மடங்கு பெருசு. ஆப்பிளை காட்டிடும். இப்போ அயர்லாந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள் இருக்கும். அயர்லாந்து க்ரீன் ஆப்பிள் அவ்வளோ மருத்துவம் வந்து கொய்யா, ஏழைகள் ஆப்பிள் கொய்யா 10th புக் கொடுத்துருக்காங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா குக்கும்பர், கீரை காணுவாங்க, வெள்ளரி காணுவாங்க. அது சாப்பிட்டீங்கன்னா பைல்ஸ் நல்லது, மூல நோய் குணப்படுத்தும், கண் பார்வை நல்லது, குளிர்ச்சி, ரத்த சோகை குணப்படுத்தும், தலைவலி குணப்படுத்தும், இதயத்துக்கு நல்லது, சுகர் பேபிக்கிறவங்க சாப்பிட்லாம். அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அதிக பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து, நீர்ச்சத்து அதிகம், ஆட்டுக்கு நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரத்த குழாய் அழுத்தத்துக்கு நல்லது. அவ்வளோ மருத்துவம் இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம கொய்யா பார்த்தோம், 2வது குக்கும்பர், அது வெள்ளரிக்காய் பார்த்தோம், 3வது கேரட் சாப்பிட்டீங்கன்னா விட்டமின் ஏ கண்ணுக்கு நல்லது, கண் பார்வைக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது. அப்படி பார்த்தீங்கன்னா ரத்த சோகை நோயை குணப்படுத்தும் கேரட். விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, அதாவது விட்டமின் டி ரிக்கெட்ஸ், விட்டமின் வந்து ஹேமரேஜ் மாண்டத்தன்மை, அதாவது கால்சியம் சத்து கொண்டது விட்டமின் டி. இப்போ அதேமாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட். பீன்ஸ் பார்த்தீங்கன்னா பைல்ஸுக்கு நல்லது, பீன்ஸ் ரத்த சோகைக்கு, ஹார்ட் பிரச்சனை நல்லது. அதுமாரி பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு அவ்வளோ நல்லது, நார்ச்சத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துலேயே முக்கிய சிறந்தது பார்த்தீங்கன்னா அவரைக்காய் கூட நல்லா நார்ச்சத்து கொண்டு அவ்வளோ மருத்துவம், மூட்டு வலிலாம் நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் சைடு, நாகப்பட்டினம் சைடு பார்த்தீங்கன்னா பெருக்கங்காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. இப்போ திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெருக்கங்காய் அதிகமாக வளர்ப்பாங்க. அப்புறம் திருச்சி சைட்லாம் வளர்ப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி மூட்டு வலி, இடுப்பு வலி, ரத்த சோகை, ஹார்ட் பிளாக்கு, அல்சர் கூட நல்லது. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாவரவியலில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பாட்னி, பிஎஸ்சி பாட்னி, இல்லை பிளான்ட் ஃபிசியாலஜி, பயோடெக்னாலஜி படித்தவங்க நிறைய மினரல்ஸ் பெனிஃபிட்ஸ் தான் தெரியும், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். அவ்வளோ இயற்கை சூழல் கொண்டது. எல்லாரும் வந்து மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர்